மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்போ ஐபிஎல் மேட்சஸ் போயிட்டுருக்கு. சிஎஸ்கேக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கண்டினியூஸாக எல்லா மேட்சஸ்லையுமே தோத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்லேயும் வந்து 18 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல இன்டென்ட் கொடுத்து தோத்துருந்தாலுமே கண்டினியூஸாக தோத்துட்டாங்க. இது என்னதான்ப்பா டீம் ஃப்ரான்ச்சைஸ்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் மேட்ச்சில் வந்து கான்வே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் ஆயிருப்பார். அதுவுமே இப்போ கான்ட்ரவர்சியாக மாறிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழம்பு ஆடை வச்சு ட்ரோல் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸுமே இன்னும் பயங்கர ட்ரெண்டிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஒரு ட்வீட்டுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் சிஎஸ்கே சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடந்துட்டுருக்கு, ஐபிஎல்ல என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது Info 366. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி இப்போ மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப அனல் பறக்க போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து எல்லா மேட்சஸ்லையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. தோனி வந்து சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ், ருத்ராஜ் கைக்வாட்டோட கேப்டன்சியை வச்சு கான்ட்ரவர்சிஸ், ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இதுக்கு நடுவில் லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் மேட்ச்லேயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி புதுசாக கிளம்பியிருக்கு. அது ஏன்னா யூஸ்வலாக வந்து சிஎஸ்கேயோட ஓப்பனர் பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே இன்டென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் கொடுப்பாங்க ஸ்கோர்ஸில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்ல வந்து ஓப்பனர்ஸ் யாருமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்கல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும், ராகுல் திரிபாட்டிலாம் எதுக்குப்பா இருக்காரு, அவர் வந்து ஓப்பனராக இறங்கினாலுமே ஒரு டீசன்ட் ரன் ஸ்கோர்ஸ் கூட அவர் கொடுக்க மாட்டாரு, அவரை ஏன் ஓப்பனராக இறக்குறீங்க, கான்வே இருக்காரே கான்வேவை வந்து உள்ளே கூட்டிட்டு வாங்க, அவரை ஓப்பனராக இறக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கான்வேவை உள்ளே கொண்டு வாங்க, ஓப்பனராக இறக்குங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படி எல்லாரோட சஜஷன் படியுமே அதாவது சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்லேயுமே கான்வே வந்து ஓப்பனராக இறங்கியிருந்தார். ஓப்பனராக இறங்கின கான்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா 49 பால்ஸில் 69 ரன்ஸ்லாம் அடிச்சிருந்தார். ஸ்டில் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ இன்டென்னில் போயிட்டுருக்கா. அப்போ அவரை ரிட்டையர் அவுட் ஆக சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே டீம்லேருந்து. அது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கான்வே வேணும்னு கேட்டு ஓப்பனராக இறக்கி அவர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து மேட்ச் போயிட்டு இருக்கப்ப அவர் ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போய் ஜட்டு வந்து உள்ளே வரதெல்லாம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது கான்வேவை வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஐபிஎல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா 23 பால்ஸில் 25 ரன்ஸ் அடிச்சிருந்தப்ப அவங்களோட டீம் கோச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரிட்டையர் அவுட் ஆக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மேட்சஸில் ரிட்டையர் அவுட் அப்படின்ற கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேட்மேனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அவங்களால விளையாட முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அந்த ரிட்டையர் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து அவங்க லோ ஸ்கோரிங்காக இருக்காங்க, நிறைய பால்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்கள ரிட்டையர் அவுட் ஆக வச்சு வேற ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வர்றதை ஒரு கல்ச்சராக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தப்பாக இருக்குது, பிளேயர்ஸை வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆதங்கமாக வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தா சிஎஸ்கே தோத்துடுச்சுன்னு ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர டிசப்பாயிண்டடில் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க, அந்த குழம்பு சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். இன்னும் ஒரு பக்கம் வந்து எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அங்கே ஒரு ட்ரோல் போயிட்டுருக்கு. ஐபிஎல்னாலே வந்து ஆட்ஸ் தான், நிறைய ஆட்ஸ் வந்து இருக்கும். எல்லா மேட்சஸ் அண்ட் டீம்ஸ் கூடயுமே நிறைய ஆட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காம்படிட்டிவ் அந்த ஒரு ஸ்பிரிட்டில் நிறைய ஆட்ஸ் பார்க்க முடியும். அப்படி சிஎஸ்கே அண்ட் பஞ்சாபோட ஒரு ஆடு, அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், பஞ்சாப் கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருப்பார். வெயிட்டர் வந்து சாப்பிட என்ன வேணும்னு கேட்டால் சிஎஸ்கே வேணும்னு சொல்லுவார். என்னது சிஎஸ்கே வேணுமா அப்படின்னு வந்து ஒரு லுக் விடும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சென்னை ஸ்பெஷல் குழம்பு தான் வந்து அப்படி சொன்னன்ற மாதிரி ஒரு
ஆட் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஆடுல இருந்த மாரியே பஞ்சாப் வந்து குழம்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க. சிஎஸ்கேவும் குடுத்துட்டாங்க. அப்படின்ற மாரி சிஎஸ்கே தோத்தத வச்சு இப்ப பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் தான் சிஎஸ்கேன்றத மாறி இப்ப சென்னை ஸ்பெஷல் குழம்பு தான் சிஎஸ்கே அப்படின்னு பயங்கர ட்ரோல் கண்டென்ட்டா மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஆடு. இப்படி ஒரு பக்கம் வந்து பயங்கரமா ஒரு இது போயிட்டு இருந்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னொரு விஷயமா என்ன நடக்குது அப்படின்னா சிஎஸ்கே பிளேயரான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுமே வந்து இந்த ஐபிஎல் மேட்சஸ்லாம் நடக்கும் போது அவரோட ரிவ்யூஸ்லாம் கொடுப்பாரு எல்லா மேட்சஸ்க்கும் என்ன மாதிரி போச்சு, எந்த டீம் நல்லா விளையாண்டாங்க, அந்த பிளேயர் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தாங்கன்னு அப்படிலாம் ரிவ்யூ கொடுப்பாரு. அப்படி சிஎஸ்கே மேட்சை பற்றி அவரோட சேனலில் ரிலீஸ் ஆன ஒரு வீடியோ வந்து கான்ட்ரவர்சி ஆகி, அதாவது சிஎஸ்கே பிளேயர்ஸை பற்றியும் அவங்களோட ஃபார்ம் பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப நெகட்டிவாக சொல்லியிருந்தனால அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆகி அவங்களோட கருத்துக்கும் அஸ்வினுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதுக்கப்புறம் அஸ்வினோட அந்த ரிவ்யூவில் சிஎஸ்கே மேட்சை பற்றின ரிவ்யூஸ் மட்டும் வராது. இதுக்கப்புறம் அவர் சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூஸை இந்த ஐபிஎல்ல கொடுக்க மாட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டாரு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னதான் நடக்குது சிஎஸ்கேக்கு, அந்த பழைய விண்டேஜ் சிஎஸ்கே நாங்கள் எப்போ தான் பார்க்க போகிறோம், தலை தோனி அவர் ஒருத்தருக்காக தான் இந்த டீம் இருக்கா, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவர் எதுக்குப்பா ஃபைனல் ஆர்டரில் லாஸ்ட் ஓவரில் ஒரு 3 பால் விளையாடுறதுக்கு அவர் எதுக்கு வராரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 அடிக்கிறதுக்கு அவர் எதுக்கு வரணும்னு கேட்டாங்க. சரி முன்னாடியே வந்து ஆட வந்தார் அப்படின்னா இப்படி அடித்து தோக்கிறதுக்கு அவர் வந்து விளையாடாமல் ரிட்டையரே ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலுமே ஒருத்தரை மட்டுமே பிளேம் பண்ணி சிஎஸ்கே தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது காரணம் வந்து தோனி மட்டும்தான், தோனி முக்கியமாக தோத்துறதுக்கு காரணமே வந்து தோனி தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்களுமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரா இந்த பையன் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான், இவரோட விக்கெட்டை முதல்ல எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா 39 பால்ஸில் செஞ்சுரி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர வெறித்தனமாக 9 6 அதுக்கப்புறம் 7 பவுண்டரி அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அது வேற எந்த பிளேயரும் இல்லை, பிரியான்ஷ் ஆர்யா தான். அவர் வந்து இந்த அளவுக்கு விளையாடுறாரு அப்படின்றது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருந்தது. இப்படி வெறித்தனமாக விளையாடக்கூடிய பிரியான்ஷ் ஆர்யாவோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. அவரோட அப்பா அம்மாலாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நான் கிரிக்கெட் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவர் தான் பிரியான்ஷ் ஆர்யா. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரோட கோச் தான் பிரியான்ஷ் ஆர்யாவோட கோச்சாகவுமே இருந்திருக்காரு. டெல்லி பிரீமியம் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 6 அடிச்சு அதுலேயே வந்து ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் கொடுத்திருந்தாரு. அதனால தான் இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷன்லேயுமே பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி எல்லா டீமுமே பிரியான்ஷ் ஆர்யாவை அவங்களோட டீமில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான காம்படிஷன் வந்து போயிட்டு இருந்தது. கடைசியாக பஞ்சாப் தான் வந்து 3.80 lakhsக்கு பிரியான்ஷ் ஆர்யாவை ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஏ கிராஜுவேட்டு, நான் கிரிக்கெட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். ஆனால் இந்த ஐபிஎல்ல வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் இருக்கான். அது என்ன அப்படின்னா பும்ராவோட ஓவரை வந்து ஃபேஸ் பண்ணணும், அவரோட பால்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிரியான்ஷ் ஆர்யாவோட ஒரு கோலாக இருக்குது. அடுத்து நடக்க போகிற எம்ஐ அண்ட் பஞ்சாப் மேட்ச்சில் பிரியான்ஷ் ஆர்யா பும்ராவோட பால்ஸ் எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாரு, இதே மாதிரி செஞ்சுரி அடிக்க போகிறாரா இல்லை வந்து என்ன ஸ்கோர் எடுக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஐபிஎல் 2025ல் ஓவராலாக இந்த ஒரு விஷயம் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு, ஆனால் இந்த வருஷம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குப்பா, இந்த டீம் கொஞ்சம் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.